நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஒரு அமங்கலி ஒரு விதவை பெண் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி நாங்க இருப்போம். ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்ல. அதாவது குழந்தை இல்லைன்னா ஆண்களா இருந்தாங்கன்னா கூத்தாண்டவர்கிட்ட வந்து தாலி கட்டி தாலி இருக்கணும்னு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினா பண்ணுவாங்களே ஒழிஞ்சு மித்தபடி வந்து தாலிக்கு மெட்டிக்கு பூவுக்குலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்றது தெரியும் நம்ம கல்ச்சர் படி. பட் இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் வந்து இழக்கணும் அப்படின்னும் போது ஆனால் 5 நாள் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த 6வது நாள் எங்களுக்கு ரொம்ப துக்கம் துயரமாக இருக்கும். எங்களுடைய ஹஸ்பண்ட் யாராவது பார்த்து நாங்கள் முதலிரவு கொண்டாடிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருப்போம். அவரை நாங்கள் அரவணை நினச்சி தான் நாங்கள் வந்து முதலிரவு கொண்டாடிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் தாலி அறுத்து. யாருக்கு கல்யாணம் ஆகாலையோ இந்த உலகத்தில் ஒரு திருநங்கை கழுத்தில் தாலி கட்டி தாலி அறுத்தா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஒரு திருநங்கையோட உடல் உறவு வச்சுக்கணும். ஐயோ ஐயோ போயிடுச்சு. ஐயோ எங்க அரவா போயிட்டாரே, இன்னைக்கு எங்க அரவா போயிட்டாரு. எங்களுக்கு தாலி நிலைக்கலையே, இன்னைக்கு எங்களுக்கு தாலி நிலைக்கலையே. இந்த குவாகத்துல தாலி அறுத்துட்டமே, எங்க மாமா விட்டு போயிட்டாரே. ஐயோ என்னங்க என்னங்க, இன்னைக்கு என் புருஷன் போயிட்டானே. ஐயோ இன்னைக்கு போயிட்டாரு போயிட்டாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்து தாலி கட்டுறது வழக்கம். அந்த கூத்தாண்டவரை வந்து கணவராக ஏற்று தாலி கட்டி நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக கும்மி அடித்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்ப்போம். இந்த திருவிழாவுக்கு வந்து டெல்லி, மலேசியா, சிங்கப்பூர், பாம்பே எல்லா கண்ட்ரியிலேருந்துமே வருவாங்க. இங்கே இந்த 3 days தான் நாங்கள் அவங்கள மீட் பண்ணி ஹாப்பியாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஜாலியாக இருப்போம். கூத்தாண்டவருக்கு தாலி கட்டின ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. தாலி கட்டின அடுத்த நாளே வந்து அவர் வந்து களபலியில் வந்து பலி கொடுத்துருவாங்க. அதாவது எங்கள் கணவரான கூத்தாண்டவரை பலி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நாங்கள் தாலி கட்டின திருநங்கைகள் எல்லாமே இங்கே வந்து அலுக்களத்தில் வந்து நாங்கள் தாலி இறத்து இங்கே ஒரு பெண் வந்து ஒரு கணவனை இறந்தால் எப்படி அவள் வந்து வருத்தப்படுவாளோ அதே மாதிரியே இங்கே வந்து எங்களுக்கும் எங்களோட ஃபீலிங்ஸை வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் தெரியப்படுத்துவோம். நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து தாலி அறுக்கிறப்ப வந்து நாங்கள் போட்டிருந்த அந்த கண்ணாடி வலைகள்லாம் உடச்சி கங்கணம் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் அறுத்து எங்களோட தாலிகள் அறுத்து குங்குமத்திலலாம் அழிச்சு நாங்கள் வச்ச பூவை எல்லாமே இது பண்ணி ஒரு அமங்கலி ஒரு விதவை பெண் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி நாங்கள் இருப்போம். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா எங்கள் திருநங்கை வாழ்க்கையில் வந்து இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து 100% மட்டும்தான் நடக்கும். மீதி 99% நடக்கவே நடக்காது. இங்கே வந்து நாங்கள் கூத்தாண்டவரை கணவனா ஏற்று திருமணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை எங்களுக்கு நிலைக்காம ஒரே நாளில் போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ தான் நானும் தாலி எடுத்துகிட்டு வந்தேன், என்னால் வெளியே சொல்லக்கூட இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் கணவர் வந்து களபலியில் வந்து பலி கொடுத்துட்டாங்க களத்தில். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் போயிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெள்ளை புடவை, அதாவது விதவை பெண் வந்து உடுத்துவாங்க இல்லையா, அந்த வெள்ளைப்படவை பியூராக அந்த வெள்ளைப்படவை நாங்கள் கட்டிட்டு எங்களோட இதை நாங்கள் இது பண்ணுவோம். எங்களோட ரிலேஷன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து துக்க விசாரிப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த நிகழ்வும் நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமிக்கு கெடா வெட்டி கரிசோறு பண்ணி
திரும்ப அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சிலர் வந்து இங்கேயே வந்து திரும்ப கலர் புடவை கட்டிட்டு திரும்ப வந்து அவங்க சுமங்கலியாக வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு போய் 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் கலர் புடவை கட்டி அந்த கூத்தாண்டவருக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுமங்கலியாக நாங்கள் மாறுறோம். இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த நிகழ்வு இங்கே தாலி அறுத்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் போய் எல்லாரும் வெள்ளைப்புடவை கட்டி நாங்கள் விதவை பெண்ணாக எல்லாருமே மாறி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வெள்ளைப்புடவையில் தான் நாங்கள் இருப்போம். கல்யாணம் ஆனால் பெண்களுக்கு வந்து அன்னைக்கு முதலிரவு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநங்கைங்க வந்து நாங்கள் தெய்வத்தை தான் கணவராக ஏற்று நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு அது இருக்கா, இங்கே வரப்போ நீங்கள் பாலியல் தொழிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஊசி நுழைய இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும். ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. அது ஐதீகமும் கிடையாது. கூத்தாண்டவரை வந்து நாங்கள் கணவராக நினச்சி நாங்கள் தாலி கட்டி அவருக்காக விரதம் இருக்கிறமே ஒழிஞ்சு மித்தபடி இந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவசியமும் கிடையாது. இங்கே வர ஒரு சில ஆண்கள் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஓகே ஆயிட்டாங்கன்னா அவங்க பண்ணிக்கிறாங்க. மித்தபடி எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. இந்த திருவிழாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரிய காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பாரம்பரியத்துலேருந்து இந்த மாதிரி நிகழ்வு வந்து இங்கே வந்து பாலியல் தொழில் நடக்குதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து வராமல் திருநங்கைகளும் போகிறது கிடையாது. அவங்க வயிற்று பழப்புக்காக ஏதோ பண்ணுறாங்க. இங்கே மித்தபடி வந்து இந்த திருவிழானா இதுதாங்கிறது கிடையாது. இது மக்கள் முழுக்க இதை மாற்றிக்கணும் மனசு. அதாவது குழந்தை இல்லைன்னா ஆண்களாக இருந்தாங்கன்னா கூத்தாண்டவர்கிட்ட வந்து தாலி கட்டி தாலி இருக்கணும்னு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினா பண்ணுவாங்களே ஒழிஞ்சு மித்தபடி வந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கணுங்கிறது கிடையாது. இது முழுக்க போய் எனக்கு யார் சொன்னாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் பாரம்பரியத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம வேண்டுதல் வச்சு இங்கே தாலி கட்டி தாலி இருக்கிறது தான் வேண்டுதலே. நாம் ஏதோ நினச்சி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது நிறைவேறுச்சுன்னா தாலி கட்டி தாலி தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு மித்தபடி வந்து இந்த தாம்பத்திய ஈடுபடணும் திருநங்கைக்குள்ள அப்படிலாம் கிடையாது. இது வந்து பாரம்பரியத்துலேருந்து வருது. இது ரொம்ப ஜெனுனாக நடக்கிற ஒரு விஷயம். காலப்போக்கில் வந்து ஆண்களும் இது பண்ணுறனால ஒரு சில திருநங்கைகளும் தவறாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி நடக்குது. நாங்கள் அழுது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நேத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாம் திருநங்கை எல்லாமே வந்து மனக்கோலத்தில் வந்து நாங்கள் வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த நாள் விதவையாயிட்டோம். இது எங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் கல்யாணம் நடக்கும் எங்களுக்கு, அந்த மாதிரி தான். இது வந்து நிறைய பேர் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலும் சம்டைம்ஸ் இது ஃபன்னாக ஹேண்டில் பண்ணாலும் பட் இது வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்குது, எங்களுக்கும் நடக்குதுன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா இது அவ்வளோ கஷ்டம் இதில். ஏன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தாலிக்கு, மெட்டிக்கு, பூவுக்குலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்றது தெரியும் நம்ம கல்ச்சர் படி. பட் இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து இழக்கணும் அப்படின்னும் போது எந்த பொண்ணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமாக எங்களுக்கு இது அமையுது. என்ன பண்ணுறது, ஒரு நாள் வந்து மணப்பெண்ணாக இருப்போம், அடுத்த நாள் விதவையாக ஆகிறது தான் எங்களுடைய வாழ்க்கை. இது வந்து கண்டினியூ ஆகாது. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மல் லைஃபுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு விரதெல்லாம் இருந்துட்டு நார்மல் லைஃபுக்கு ஆகிடுவோம். இது கண்டினியூ கிடையாது. பட் ஒரு நாள் நடந்தாலும் இது வந்து எங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா யாருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இது அவ்வளோ ஒரு ஃபீலிங்கான ஒன்று. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நாள். நாங்கள் கூத்தாண்டவர் ஐயாவுக்காக நாங்கள் தாலி அறுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த இளம் வயதுலேயும் நாங்களும் தாலி அறுக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் கஷ்டத்தை தருது. நான் ஒரு பெண்ணாக உணர்ந்து எனக்கு தாலி ஏறினதுக்கப்புறம் இந்த தாலி அறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத ஏறினதுக்கப்புறம் இப்போ தான் அறுக்கிறேன் நான் தாலியை ஃபஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசே. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யாரும் நம்மளுடைய பழைய கல்ச்சர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும்னா அது கண்டிப்பாக முடியாது. 16 நாளில் ஒருத்தவங்க வெள்ளைப்பொடிவில் இருக்குன்னா அது ஒரு மாதிரி இன்னும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி கொஞ்சம் யங்கஸ்டடாக இருக்கிற ட்ரான்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் மாறிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக சாமி கும்பிட்டு விரதம் இருந்துட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். கோவாகம் கோயிலில் வந்து கூத்தண்டாருக்கு தாலி கட்டி தாலி அறுத்துருக்குறோம். நேற்று தாலி கட்டந்து இன்றைக்கி தாலி இறக்குறது. இன்றைக்கி ரொம்ப மன கஷ்டத்தோடு நாங்கள் போகிறோம். எங்கள் கூத்தண்டாருக்கு ரொம்ப நாங்கள் தாலி அறுத்துட்டு எங்கள் பூவோடு பொட்டோடு நாங்கள் எழுந்து இன்றைக்கி நாங்கள் வெள்ளை சலை கட்டிட்டு போகிறோம். எங்களுக்கு வருஷத்தில் இந்த ஒரு நாள், ஆனால் 5 நாளில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த 6வது நாள் எங்களுக்கு ரொம்ப துக்கம் துயரமாக இருக்கும். எங்களுக்கு மனசளவுலையும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். வெள்ளை சிலை கட்டி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கும்பப்படையில் போட்டு சாமி கும்பிட்டு கல்பனை ஏற்றிட்டு திரும்ப நாங்கள் பழைய மாதிரி எங்களை அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குவோம். அது நேற்றே நாங்கள் வந்து தாலி கட்டின புதுசில் நேற்றே நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச எங்களுடைய ஹஸ்பண்ட் யாராவது பார்த்து நாங்கள் முதலிரவு கொண்டாடிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருப்போம். அவரை நாங்கள் அரவணை நினச்சி தான் நாங்கள் வந்து முதலிரவு கொண்டாடிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் தாலி அறுத்து இன்றைக்கி துக்க துயரத்தோடு நாங்கள் போவோம், மனசளவில் கஷ்டத்தோடு நாங்கள் போவோம். அதுக்கப்புறம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். என்னுடைய ஹஸ்பண்டு, அதே என்னை தாலி கட்டின ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் நாங்கள் உடல் உறவு கொண்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலில் வந்து தாலி அறுப்போம். நேற்று தாலி கட்டணும், இன்னைக்கு தாலி இறக்குறது. ஸோ எங்களோட என்ன சொல்லுவாங்க, மேரேஜ் லைஃபே 2 நாளே முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த நாளுக்கோஸ்கரமாக நாங்கள் வருஷம் எல்லாம் காத்துட்ருப்போம். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு எங்கள் கம்யூனிட்டி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் மீட் பண்ணுறது. ஸோ எங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இந்த ஜாகத்தில் வந்தால் தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து அக்செப்டன்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து கம்யூனிட்டியில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ பெங்களூரில் நான் வந்துட்டு இப்போ வந்து 10 இயர்ஸாக பார்லர் ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஹோட்டல் கூட ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் கம்யூனிட்டிக்கோஸ்க்கு ரொம்ப நாளாக நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கிடைச்சி வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலி லைஃப் பற்றி வரணும்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து நான் தங்கத்தாலி கட்டி அறுத்ததுக்கு ஒரு சான்றிதழ். ஸோ கோயிலில் நான் வந்து கொடுத்தது இது தாலி நன்கொடையாக கொடுத்தது. ஸோ அதோட ரிசீப்ட் இது. வருஷத்துல ஒரு நாள் நாங்க பூ வச்சு பொட்டு வச்சோம். நாங்க இன்னைக்கு வருஷம் பூரா சுமங்கலி, ஒரு வருஷத்துல ஒரு அமங்கலியோ. எங்க கூத்தாண்டவர் எங்களுக்கு பூவும் பொட்டு கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சது, நைட்டு முடிஞ்சது, காலையில் தேர் முடிஞ்சது. இப்போ போயிட்டு தாலி அறுத்துட்டு வளையல்களை எல்லாம் முடிச்சுட்டு தங்கத்தில் தாலி கட்டி அறுத்துட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வெள்ளைப்புடவை கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாயங்காலமாக மறுபடியும் கலர் துணி மாற்றிக்குவோம்ப்பா. ஒரு பெண்ணுக்கு கணவர் இழக்கிறது வழி. ஆனால் நாங்கள் திருநங்கைகள் வந்து தெய்வத்தையே கணவராக நினச்சி வாழ்கிறோம் இந்த உலகத்தில். அந்த கணவரையே வந்து கணவருக்காக தாலி கட்டி எல்லாமே ஒரு பெண்ணு எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு அதாவது வந்து மொதல் நாள் நைட்டெல்லாம் நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் இந்த ஒரு நொடியில் வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். மன வலியும் வேதனையோட தான் நாங்கள் போவோம். அடுத்த வருஷம் இந்த நாள் எப்போ வருன்றதுக்காக நாங்கள் காத்திருப்போம்ப்பா. வருஷம் பூரா நாங்கள் சுமங்கலியாக இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாளைக்காவது நாங்கள் சந்தோஷமாக தாலி கட்டி தாலி அறுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பப்ளிக் பிளேஸில் எங்களை பார்த்தா தப்பாக நினைக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நாங்கள் தாலி கட்டி தாலி அறுக்கிற அன்னைக்கு யார் எந்த ஆம்பளைங்களோடது ஒரு ஆம்பளைங்களோட நாங்கள் உடல் கொள்ளு வச்சுக்கணும். அது அவசியம், அது கண்டிஷன். அது இந்த கூத்தாண்டர் கோயிலில் அதை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தப்பாக தெரிஞ்சாலும் அதுதான் உண்மை. அங்கே விடிஞ்ச உடனே நாங்கள் சுமங்கலியாக இருக்கிறத களைச்சிட்டு அமங்கலியாக ஆயிடுறோம். நாங்கள் புடவை கட்டி தாலி அறுத்துறோம். அது ஒரு சந்தோஷம். யாருக்கு கல்யாணம் ஆகாலேயோ இந்த உலகத்தில் ஒரு திருநங்கை கழுத்தில் தாலி கட்டி தாலி அறுத்தா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். கல்யாணமே மாமாங்க கணக்கில் ஆகாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு திருநங்கையோட உடல் உறவு வச்சுக்கிட்டாதான் அது கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஓராள் அது வந்து அது யாருக்கு கல்யாணையோ அவங்க வந்து எங்களோட உடல் உறவு கொண்டுக்கிட்டால் கல்யாணம் ஆகும். ரொம்ப எங்களுக்கு வந்து அவர் போரில் போயிட்டு ஜெயிச்சதில் வந்து நாங்கள் வந்து சாதிச்சினதாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு வெற்றி. இந்த விதவி குளத்தில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு வெற்றி. இதனால எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, சந்தோஷம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஐயனுக்காக வேண்டிட்டு நான் தாலி அறுக்க போகிறேன். நேற்று வந்து தாலி அறுத்த நாள். இன்றைக்கி எனக்கு ரொம்ப கவலையான நாள். இந்த தாலி என் கழுத்தை விட்டு போக போகுது. அவருக்காக நாங்கள் தாலி அறுத்துட்டு கட்டிட்டு அறுக்கிற நாள் இது. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு தாலின்ற இது வந்து உறவு வந்து எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் பெண்கள் அவங்களுக்கு. எங்களுக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு இது ஒரு நாள் மட்டும்தான் நிறந்துடும். என் பேர் வைஷ்ணவி. நான் சென்னை பெரம்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் கடந்த 10 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தாலி கட்டு எங்களுக்கு ஒரு வனப்பெண் அலங்காரத்தில் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ஐயனுக்கு தாலி அறுக்க போகிறோம். டுடே இஸ் எ வெரி சேட் டே டு ஹஸ். எங்களோட ஜெண்டரில் இது நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி எங்களுக்கு அது தாலி அறுக்கும்போது ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கும். ரொம்பவும் நேற்று இருந்தது ஒரு சிங்கிள் டே சந்தோஷம் மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் போகிட்டுருக்குறோம். நான் சென்னையிலேருந்து வரேன். என்னோட நேம் வந்து நவ்யாஸ்ரீ. நாங்கள் வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த திருநாளை நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே நாங்கள் ஒன்றா பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து இன்றைக்கி எங்களுக்கு சேட் டேவாக இருக்குது. நேற்று நாங்கள் மணப்பெண் அலங்காரத்தில் இருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு மாங்கல்யமே போக போகுது ஐயன்கிட்ட. நான் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்குறாரு ஐயன் எங்களுக்கு. அதனால இந்த வேண்டுதலை நாங்கள் சொல்ல முடியாத கஷ்டம். இப்போ பெண்களுக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு வாட்டி இது எங்களுக்கு வருடம் நடக்கிறதுனால இது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு நாள் எங்களுக்கு பிளாக் டே மாதிரி. எங்களுக்குன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் இது. எங்களுக்கு வருஷம் நாங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இது வந்து சாங்கியம். அவர் கடவுள் வந்து மனித ரூபத்தில் யார் மூலியமாக வந்து உடல் உறவு வச்சுக்க முடியாது. அவர் கடவுளுக்கோசம் வந்திருக்கோம். நம்ம போன வருஷம்
பண்ணிட்டு போயிருப்போம், ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருப்போம். அந்த வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறியிருக்கோம். ஸோ தட் நாங்கள் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி தாலி கட்டி தாலி அறுத்து பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். அதை விட்டுட்டு நாங்கள் உடல் உறவுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். தாலி அறுத்து விதவை கோலம் பண்ணிவிட்டு தயிர் சாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு இப்போ ஒரு கோவில் எங்கேயாச்சும் போய் குங்குமம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஐயனுக்கு பூஜை பண்ணி அதை பூர்த்தி பண்ணிட்டு அதோட எங்கள் இது பண்ணிக்குவோம். அது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். நேற்று வந்து தாலி கட்டணும், கூத்தாண்டவருக்கு வந்து நேற்று வந்து தாலி கட்டணும், இன்னைக்கு வந்து தாலி அறுத்தோம். நேற்று வந்து தாலி கட்டும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு வந்து தாலி அறுத்துட்டோம். தாலி எடுத்துட்டு விதவை கோலத்தில் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த திருநங்கை வந்து வருஷம் 300 நாள் எவ்வளோ கஷ்டத்தை வந்து வீட்டில் இந்த சமுதாயத்தில் நடக்குதோ கேளிக்கணும், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வச்சு அழுவாங்க. தாலி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் நினச்சிட்டு வேதனை எல்லா கஷ்டம் எல்லாம் நினச்சிட்டு இந்த இடத்துல தான் அழுவாங்க. அழுகிறது வந்து எதுக்காகனா கூத்தாண்டவர் சாமி வந்து எங்கள் கணவராக நினச்சி கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அழுறோம். மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ வருமோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். வருஷம் 300 நாள் நாங்கள் வாழ்கிறது இந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக தான். எவ்வளோ திருநங்கை லட்சமாக செலவு பண்ணிட்டு இந்த வருஷம் ஒரு நாள் தான், வருஷம் முழுசும் சம்பாதிக்கிறது இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு வரும்போது தான் செலவு பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.